JCI Ranipet Power City Everyday Living Ethics Program hereby called to order. JC Creed கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நிதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டும் அன்றி மனிதர்கள் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவையான நாங்கள் நம்புகிறோம். We are happy to invite all the delegate participants for joining this everyday online training program. Today it is a special topic. பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எமினன்ட் பர்சன் மிஸ்டர் ரமேஷ் இஸ் வித் அஸ் ஆன் த டாபிக் ஆஃப் சேஞ்ச் மேக்கர். இந்த சேஞ்ச் மேக்கருங்கிறது எல்லா காலகட்டத்துக்கும் உகந்த ஒரு டாபிக்கு. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போதையும் ஆழமாக பதியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கு. We welcome you, sir. We welcome all the participants for the program. Once again, we take pardon for starting the event a minute late. Thank you. Over to you, Mr. Ramesh. Thank you very much, sir. என்னை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து ஒரு தீமை கரெக்டாக எடுத்து அதை வந்து பல பல தலைப்புகளில் கொண்டு போயிட்டு ஒரு எத்திக்கலாக எல்லாருமே இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிற ஜேசி ராணிப்பேட் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் ஒரு அணிமொழி அகாடமியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நானும் அதில் இருக்கிற ஒரு ட்ரெயினராக நானும் கலந்துக்கிறேன். நேற்று விவேக் ராஜா கலந்துக்கிட்டாரு. ஸோ அந்த வாய்ப்புக்கு ஒரு நன்றி கொடுக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஜேசி நெய்வேலி சார்ந்தவர். ஜேசி நெய்வேலியில் வந்து செக்ரட்டரி உட்பட பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். வைஸ் பிரசிடென்டாக டைரக்டராகவும். நான் ஒரு ஜேசி ஜோன் ட்ரைனர் அண்டு என்எல்சி இந்தியா லிமிடெட்ல வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து இந்த மார்ச் 31 பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து ஏப்ரல் 1 என்னுடைய பயிற்சித்துறை பணியை வந்து ஃபாஸ்ட்டாக தொடங்கிட்டேன். ஸோ நான் ஒரு ஜோன் ட்ரைனர், அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபைடு ட்ரைனர் அண்ட் ட்ரைனிங் டிசைனர். இதுதான் என்னை பற்றின ஒரு சரியா அறிமுகம். ஸோ நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடுவோம். லிவிங் எத்திக்ஸ் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தீமில் சேஞ்ச் மேக்கர் அப்படின்ற ஒரு டாபிக்லேருந்து நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஔவையார் சொன்னது எல்லாருக்குமே தெரியும். எத்திக்னா வந்து நம்ம அறம் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம அறம் செய்ய விரும்பு தான் சொல்லிருக்காங்க, அறம் செய்யன்னு சொல்லலை. எல்லா முன்னெடுப்புக்கும் ஃபர்ஸ்டான விஷயம் என்னன்னா பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம பேரண்ட் வந்து பசங்க டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் எப்போ பசங்க ஆசைப்படுறாங்களோ அப்போதான் அதை நோக்கி அவங்களால போட முடியும் இல்லையா? ஸோ அந்த பேஷன், ஒரு அறம் செய்யணும், அறமா இருக்கணும் அப்படின்னு விரும்புன்னு சொல்றாங்க. விரும்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா அறமா இருந்துட முடியும். அப்படிதான் நான் இந்த ஆத்திச்சூடியை எடுத்துக்கிறேன், ஔவையாரோட ஆத்திச்சூடியை. ஸோ நம்ம திருவள்ளுவரும் வந்து அடுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறாமை, பேராசை, கோபம், கடுமையான பேச்சு, இந்த 4ஐயும் வெறுத்து ஒதுக்குவதுதான் அறவழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமையான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அது மாதிரி அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல கூட மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தர ஆகுல நீர பிற அப்படின்னு சொல்றாரு. மனம் தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. மனசை தூய்மையா வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைக்காலஜில வந்து நம்ம மனம் தூய்மையா இருந்தா நல்ல தாட் வரப்போகுது, நல்ல தாட் இருந்தா நல்ல பிஹேவியர் வரப்போகுது, நல்ல பிஹேவியர் இருந்தா நல்ல ஆக்ஷன் வரப்போகுது, நல்ல ஆக்ஷன் இருந்தா நல்ல ரிசல்ட் வரப்போகுது. அருமையான ஒரு திருக்குறளோட நம்ம செஷனுக்குள்ள போகிறோம். இன்ட்ராக்ஷனா கொண்டு போகலாம். சில 1-2 கேள்விகள் நீங்க ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய லாஸ் இருக்கு, ஸ்மோக்கிங் ப்ரொஹிபிஷன் லாஸ் இருக்கு, ஸ்பீட் லிமிட்டுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, லேபர் லாஸ் இருக்கு, அனிமல் ப்ரொடெக்ஷன் லாஸ் இருக்கு,
இந்தியன் லா ஆஃப் ட்ரோன் இருக்கு, நம்ம போக்சோ அந்த மாதிரி சட்டம்லாம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு காரணம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லாஸ்? சார் நம்ம ஜேசியில சொல்லியிருப்பாங்களா சார், அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார். மனிதர்கள் ஓகே. ஸோ சட்டங்களால் அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஜேசி கிரீன்ல. பட் என்னுடைய கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள். ஒய் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் என்னத்துக்காக இயற்றப்பட்டது? இதுக்கான பின்புலம் என்னவா இருக்கு? சொல்லுங்க பாஸ்கர் சார். நியாயவாதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும். ஓகே. அது மாதிரி ப்ரொடெக்ஷனுக்காண்டியும் சொசைட்டினுடைய இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு லா இருக்கு. அதுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள். ஓகே. இது நான் வேற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நார்ம்ஸ் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்ம்ஸ் அப்படிங்கிறது நெறிமுறைகள், லாஸ்ங்கிறது சட்டத்திட்டங்கள். இந்த நார்ம்ஸ்ங்கிற நெறிமுறைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்ரிட்டன் லாஸ் ஆர் கால்டு நார்ம்ஸ், ரிட்டன் நார்ம்ஸ் ஆர் லாஸ். எழுதப்படாத சட்டங்கள் நெறிமுறைகளாகும், எழுதிய நெறிமுறைகள் சட்டங்களாகும். எப்பெல்லாம் மனிதன் நெறிமுறைகளை பின்பற்ற தவறுகிறானோ அப்போ ஒரு சட்டம் வரும். இப்ப 2012 நினைக்கிறேன் இந்த போக்சோ சட்டம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நெறிமுறைகள் நமக்கு தெரியும். அதை மனிதன் நிறைய தவற விடும்போது அதை அடக்கிறதுக்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதுக்கு சட்டத்திட்டங்கள் வரும். ஒரு சட்டத்திட்டங்கள் இயற்றப்படுது அப்படின்னாலே நம்மளுடைய நெறிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது, அது நம்ம ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். பிரேக் ஆகி வருதா எல்லாருக்குமே சார்? இல்லைங்க, வாய்ஸ் இஸ் கிளியர். அவரு சிக்னல் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். கொஞ்சம் நீங்க சிக்னல் இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க சார். தேங்க்யூ வெரி மச். நம்ம நெறிமுறைகள் எத்திக்ஸ் அப்படின்னாலே இவரை நம்ம மறக்க முடியாது, காமராஜர். ஒரு சேஞ்ச் மேக்கர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா என் உள்பட இந்த மதிய உணவு திட்டம் தான் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு அழகாக ஒரு அவங்க கேட்ட கேள்வி, நான்லாம் ஆடு மேய்க்கிறத விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க என் குடும்பத்துக்கு அப்படின்னு கேட்ட கேள்வியை மனதில் வச்சு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அது மாதிரி மாண்பு அப்துல் கலாம் அவர்கள். பல சேஞ்ச் மேக்கர்ஸ் அப்படின்னா இவங்கெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், சிம்பிளஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. நம்ம எலெக்ஷன் கமிஷனர் டிஎன் சேஷன், இவங்கெல்லாம் வந்து ஒரு சேஞ்ச் மேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னா மிகையாகாது. சேஞ்ச் மேக்கர்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, who drive positive social transformation through their actions and initiatives. ஒரு பாசிட்டிவான சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்பவுமே நம்ம பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் எடுக்கிறோம். அந்த பாசிட்டிவான சோசியல் சமூக மாற்றங்களை அவங்களுடைய நடவடிக்கைகளாலும் அவங்களுடைய முன்னெடுப்பினாலும், முன்முயற்சி, இனிஷியேட்டிவ்னா முன்முயற்சி. யாரோ ஒருத்தர் ஒரு முன்முயற்சி எடுத்ததுனால தான் நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்கோம் இல்லையா? எல்லாருமே யாருக்கோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு இருந்தோம்னா நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்க முடியாது. ஸோ அந்த முன்னெடுப்புகள்னால யாரு பண்றாங்களோ, பாசிட்டிவா நேர்மறையான சமூக மாற்றங்களை உருவாக்குகிறார்களோ, அதுக்காக உழைக்கிறார்களோ, அவங்க தான் சேஞ்ச் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோபல் பிரைஸ் அப்படின்னு நோபல் பிரைஸ கொடுத்த ஆல்ஃபிரட் நோபல் பத்தின விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி நினைவு கொள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட். லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம யாரு அப்படிங்கிறது நம்ம செய்யற செயல்கள் தான் சொல்லணும். ஒரு நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆல்ஃபிரட் நோபல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து படிக்கிறாரு. அன்னைக்கு காலையில இவர் போட்டோவை போட்டு தி மர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படின்ட்டு ஒரு செய்தி போட்டிருக்கு. என்னன்னா இவருடைய சகோதரர் இறந்து போயிட்டாங்க, தவறுதலாக இவர் பேரை போட்டிருக்காங்க. நம்ம இறந்தா கூட மக்களுடைய மனதுல இது மாதிரிதான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் போல இருக்கு, வச்சுப்பாங்க போல இருக்குன்ட்டு இமிடியேட்டாக சொத்து பத்துக்கள்லாம் வந்து இந்த நோபல் பரிசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இயற்றி
அவர் டைனமிக் கண்டுபிடிச்சு ஒரு சயின்டிபிக் டெவலப்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்சாரு. பட் இருந்தாலும் அவர் செஞ்ச செயல் வந்து அதோட விளைவுகள் வந்து தவறுதலா இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் மனசுல இந்த மாதிரி பதிஞ்சிருச்சுன்னா அவர் வந்து நோபல் பரிசை அறிமுகப்படுத்துறாரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த எத்திக்கு இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தா வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்மளுடைய பர்சனல் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம எதை பத்தி நம்ம நினைக்கிறோம், நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பர்சனல் பிலீஃபா இருக்கலாம், பர்சனல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எது உதவுதோ அது பேர் வேல்யூஸ். அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது பேர் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நேர்மை, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, பொறுப்புணர்வா இருக்கிறது, இறக்கப்படுறது, ஹார்ட் ஒர்க் பண்றது, இது எல்லாமே வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேல்யூஸ் தான் ஒரு மனிதன் வந்து அறமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேல்யூஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களோட குடும்பத்திலிருந்து வருது. சார் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் மியூட் போட்டுங்க சார். தேங்க்யூ சார். நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கிட்ட இருந்து வருது. சில மதத்துல கூட நல்ல வேல்யூஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்துல கத்துக்கிறோம், புத்தகம் படிச்சு கத்துக்கிறோம், சோசியல் மீடியால கத்துக்கிறோம். நம்மளுடைய கல்ச்சர், ஒருத்தருடைய பகுதியில் இருக்கிற கல்ச்சர், ஒரு நாட்டுல இருக்கிற கல்ச்சர், அதுல இருந்து சில வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சில எம்ப்ளாயர்ஸ் ஒரு வேலையில இருக்கிறோம்னா அவங்க ஒரு சில இப்ப பாத்தீங்கன்னா ஹோண்டா கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தீம் சாங் போட்டுட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்டு தான் தே வில் ஸ்டார்ட் த ஒர்க். ஸோ சில எம்ப்ளாயர்ஸும் சில வேல்யூஸ் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மள மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது மூலமாக சில வேல்யூஸ் நம்ம கற்றுக்குறோம். சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் வந்து 10 வயதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதனாலதான் சிறு குழந்தையா இருக்கும்போது நல்ல விஷயங்களை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேல்யூஸ் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது இந்த வேல்யூஸ் தான். எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து refers to the rules or principles that govern what is right or wrong in society. நம்ம செய்யற செயல்கள் எப்படி செய்யறோம், எப்படி பிஹேவ் பண்றோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அறம்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்ஸோ ஒரு பிசினஸ்ல சீட் பண்ணாம இருக்கிறது, ஒரு மதம், ஒரு ஜாதி, ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்ம வந்து கடைபிடிக்கிறது, மற்றவங்களோட பிரைவசி ரைட்ஸ்குள்ள தலையிடாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, ஒரு எங்கேயாவது ஒரு கரப்ஷனோ அன்எத்திக்கல் பிஹேவியர் இருந்தாலும் அதை ரிப்போர்ட் பண்றது, ஒர்க் பிளேஸ்ல சில கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம மதிக்கிறது, நம்ம டிராஃபிக்ல மதிக்க, இதெல்லாம் எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்ல வரும். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சேஞ்ச் மேக்கர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி நமக்கு தேவைப்படுது. இந்த சேஞ்ச் மேக்கர் என்ன பண்றாங்கன்னா play a pivotal role in fostering an ethical society by actively promoting moral values and integrity. இந்த சேஞ்ச் மேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிவட்டல் ரோல், பிவட்டல்னா அதுதான் அதுக்கான ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு எத்திக்கலான சொசைட்டியை மாரல் வேல்யூஸோட ஒரு நேர்மையா கொண்டு போறதுக்கு இவங்க தான் உதவுறாங்க. யார் இந்த சேஞ்ச் மேக்கர் அப்படின்னா நம்ம வந்து உடனே காமராஜ், காந்தி, அப்துல் கலாம் ஐயா, டிஎன் சேஷன் மாதிரி நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கோம். இந்த சேஞ்ச் மேக்கர் யாருமே கிடையாதுங்க. நம்ம பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், நம்மள மாதிரி ட்ரைனர்ஸ், நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்மள மாதிரி ஒரு லீடர்ஸ், அந்த கம்பெனியோட மேனேஜரோ, ஒரு டீம் லீடரோ, ஒரு ஃபோர்மனோ, வாட் எவர் இட் மே பி, அவங்க தான் சேஞ்ச் மேக்கர். ஏன்னா ஒரு பேரண்ட் தான் ஒரு முக்கியமான வேல்யூஸ் எல்லாம் 10 வயதுக்குள்ள பதிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியர் பேரண்ட் தான், இரண்டாவது பேரண்ட் ஆசிரியர் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஆசிரியர்கிட்ட போறோம், வேலைக்கு போறோம், சில பேச்சுகள் கேட்கிறோம், புத்தகங்கள் படிக்கிறோம், எழுத்தாளர்கள் எல்லாருமே சேஞ்ச் மேக்கர். ஸோ இப்ப சேஞ்ச் மேக்கர் எப்படி ஒரு எத்திக்கல் சொசைட்டியை உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு இது படிச்சுப்பாங்க. சில்ட்ரன் வில் ஃபாலோ யுவர் எக்ஸாம்பிள் மோர் தென் அவர் அட்வைஸ்.
நம்ம சொன்ன குழந்தைகள் கேட்க மாட்டேங்குது. இதை பண்ண ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதான்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. இது பண்ணாதான்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. நம்ம we are blaming the child. பட் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது they will follow it. அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, பட் they will follow it. அப்ப நம்மள்ட்ட இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சேஞ்ச் மேக்கர்ஸ் ஆன நம்ம பேரண்டோ, டீச்சர்ஸோ, லீடர்ஸோ, ஸ்பீக்கரோ, ட்ரைனரோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, டெமான்ஸ்ட்ரேட்டிங் எத்திக்கல் லீடர்ஷிப். டெமான்ஸ்ட்ரேட் இருக்க ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு மெத்தட், நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்ல டெமான்ஸ்ட்ரேஷன், அதை பிரிச்சு செஞ்சு காமிக்கிறது. அப்ப நம்ம லிவிங் எக்ஸாம்பிளா பை லீடிங் வித் இன்டெகிரிட்டி and setting a positive example, inspiring others to adhere to ethical. அப்ப நம்ம சேஞ்ச் மேக்கரா என்ன பண்ணலாம்னா, எத்திக்கல் லீடர்ஷிப்பை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்காங்க. ஒரு குடும்பம்னா நம்ம வந்து அப்பா அம்மா லீடர், ஒரு ஃபேக்டரினா அங்க இருக்கிற மேனேஜர் லீடர். அந்த சேஞ்ச் மேக்கரா இருக்கிறவர் வந்து அவர் ரோல் மாடலா இருந்து எத்திக்கல் லீடர்ஷிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி அந்த எத்திக்கல் பிரின்சிபலை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சேஞ்ச் மேக்கருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த சேஞ்ச் மேக்கரை என்ன பண்ணணும் அப்படின்னா, எஜுகேட்டிங் அண்ட் ரைசிங் அவேர்னஸ். ஒரு சொசைட்டில இருக்கிற சில இஷ்யூஸ், பப்ளிக்ல இருக்கிற சில இஷ்யூஸ், என்கேஜிங் இன் எஜுகேட்டிங் த பப்ளிக் about ethical issues and the importance of moral conduct in society. எஜுகேட் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்று நம்ம எக்ஸாம்பிளா லிவ் பண்ணி காமிக்கலாம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். ரெண்டாவது விஷயம் எஜுகேட் பண்ணுறது. இதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் நான். இந்தியாஸ் வாட்டர் கேர்ள் கர்விதா குல்ஹாட்டி ஒரு 15 வயதா இருக்கும்போது அந்த கேர்ள் வந்து அவங்க அப்பாவோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல போனோம்னா தண்ணி வைப்பாங்க இல்லையா, நிறைய பேர் தண்ணி இப்ப குடிக்கிறது இல்லை, நம்ம கையில பாட்டில் எடுத்துன்னு போயிடுவோம். அவங்க வந்து 2015 அவங்களோட ஏஜ் 15 இருக்கும்போது, கிட்டத்தட்ட 10 வருடம் முன்னாடி அவங்க அப்பாவோட போகுது, என்னப்பா இப்படி வந்து பாதி டம்ளரா தண்ணியில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. she focused on that, டீப்லி இம்பாக்டட். அந்த நேரத்துல 2015 வாட்டர் கிரைசிஸ் இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த பேசி இதை வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒய் வேஸ்ட் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு வருடத்துல 14 மில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு வேஸ்ட் ஆகுதான். சிம்பிளி நம்ம ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு போற ரிமைனிங் வாட்டர் வச்சு, ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு போற ரிமைனிங் வாட்டர் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் இல்லையா, நிறைய பேருக்கு பாட்டபிள் வாட்டரே கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த பாப்பா இந்த 15 வயசுல இந்த மாதிரி ஒரு திங்கிங் எடுத்து ஒய் வேஸ்ட்னு ஒரு காம்பெயின் எடுத்து கிட்டத்தட்ட அப்ப என்ன இதுல முன்னெடுப்பு வருதுன்னாக்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல வைக்கும் போதே ½ கிளாஸ் ஆஃப் வாட்டர் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸை அந்த இடத்துல கொண்டு வராங்க அந்த சொசைட்டி ஃபுல்லா. இவங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல விருதுகள் வாங்கி இன்னைக்கு பல காரியங்கள் பண்ணிட்டு. அப்ப ஒரு சொசைட்டில ஒரு சின்ன விஷயம் தான் அந்த 15 வயசு கேர்ள் பார்த்து கொண்டு வர முடியுதுன்னா, நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நிறைய விஷயங்களை அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் ஒரு சேஞ்ச் மேக்கரா. ரெண்டாவது விஷயம் எம்பத்தி டெவலப்மெண்ட். இதுல ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும். எம்பத்தினா என்னன்னா, கல்டிவேட்டிங் தி எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் த ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ். ஸோ ஒருத்தருடைய ஃபீலிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதை எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணலாம் ஒரு சேஞ்ச் மேக்கரா அப்படின்னா, ஒரு பஸ்ல போறோம், ஒரு எல்டர்ஸ்க்கு சீட் கொடுக்கறது, நம்ம வீட்டில் இருக்கிற எல்டர்ஸை மரியாதையா நடத்துறது. என்னோட அம்மாவை நான் மரியாதையா நடத்தினா தான் என்னோட சன்னு என்னன்னு மரியாதையா நடக்கும் ஓல்ட் ஏஜ்ல. ஓகேயா? ஸோ அடுத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற விஷயத்தை இது வந்து எத்திக்ல வருது. அப்ப இதையும் நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சேஞ்ச் மேக்கருக்கு இருக்கு. இம்ப்ளிமெண்டிங் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். சஸ்டைனபிள் எப்பவுமே ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம், அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். டெய்லி யோகா பண்ண ஆரம்பிச்சிடலாம், டெய்லி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பட் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ சஸ்டைனபிள் ப்ராக்டிஸை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதும் நம்ம சேஞ்ச் மேக்கருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கலாம். எத்திக்கலான சொசைட்டியா உருவாக்குறது, சின்ன செடிகள் மரம் நடுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ். வீட்டில் ஒரு செடி ஒரு விதை போட்டு முளைக்க வச்சு சின்ன குழந்தைகளுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி
அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொண்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மரம் நடுற நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய தளத்துல பயன் மரம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாரி பல விஷயங்கள் அவங்க ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. ஸோ நெறைய வேஸ்டேஜ் கலெக்ஷன் இந்த மாரி கேம்பெயின்லாம் நடக்கும்போது பசங்கள அதுல சேர்த்து விடுறது. அதே சமயம் நம்ம வேஸ்ட்டான பொருளை கீழ போடாம இருக்கிறது. எப்படி டிஸ்போஸ் பண்றது? எ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னாக்க, சாக்லேட் பிரிச்சு அ யாராவது பர்த்டேக்கு சாக்லேட் குடுத்தாங்கன்னா, சாக்லேட் பிரிச்சு சாப்பிட்டுட்டு பேக்ல தான் போடணும். டஸ்ட்பின்ல போடக்கூடாதுன்னு ஸ்கூல்ல சொல்லிக் குடுப்பாங்க. நீங்கலாம் உங்க குழந்தைகள் பார்த்திருப்பீங்க. ஆனால் அந்த சாக்லேட் பேப்பர எடுத்துட்டு வந்து வீட்ல டிஸ்போஸ் பண்ணணும்னு எந்த டீச்சரும் கத்துக் குடுக்கல. ஸோ ஆஸ் எ சேஞ்ச் மேக்கரா கடைசி வரைக்கும் அந்த வேஸ்டேஜஸ் எங்க கொண்டு போணும்? அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸையும் சேஞ்ச் மேக்கர் கொண்டு வர ஒரு ஒபேயிங் த சிக்னல்ஸ் ஒரு பைக்ல எப்படி டிராவல் பண்றது? இந்த மாரி பிராக்டிஸ்லாம் ஆஸ் எ பேரண்டா, டீச்சரா நம்ம ரோல் மாடலா இருந்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம். ஒரு கியூல இருக்கிறோம். பிரேக் பண்ணாம எப்படி கியூ போறது? நடுப்புற கூறாம இருக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு அ ஒரு கண்டக்டர்ட்ட ஒரு டிக்கெட் வாங்கினா கூட நம்ம ஒரு தேங்க் யூ அப்படி சொல்லி வாங்கினோம்னா, அந்த விஷயம் நம்ம பசங்க கவனிப்பாங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க கவனிப்பாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா சாரி கேட்கறது. ப்ளீஸ் அப்படின்னு பேசுறது. இந்த மாரி ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு சஸ்டெய்னபிள் பிராக்டிஸஸ ஒரு சேஞ்ச் மேக்கரா கொண்டு வரும்போது, இது எத்திக்கலான சொசைட்டியா கண்டிப்பாக மாறும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பார்க்கிங். ஒரு டூ வீலர் விடும்போது நம்ம நினைக்கணும். அடுத்தவன் கார் எடுக்கிறதுக்கு நம்ம இடைஞ்சல். நான்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில போயிட்டு என்னோட கார பிளாக் பண்ணி ஒருத்தர் நிறுத்திட்டாரு. 1 1/2 ஹவர்ஸ் நான் கல்யாணம் முடிஞ்சு வெயிட் பண்ணி, அதுக்கு பிறகு அவர ட்ரேஸ் பண்ண முடியாம கடைசியா 1 1/2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணேன். ஈவன் ஒரு டூ வீலர் விடும்போது கூட நம்ம ஷுட் திங்க். எத்திக்கல் பிஹேவியர் அதுல கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. டிரெஸ் கோட். ஒரு கோவில்ல போறோம். ஒரு பப்ளிக் பிளேஸ் போறோம். எதுக்கு எந்த டிரெஸ் கோட் யூஸ் பண்ணணுங்கிறது கிளாரிட்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா இட் வில் அஃபெக்ட் த எத்திக்ஸ். ஓகே. கிரியேட்டிங் சோசியல் என்வைரன்மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து ஃபேமிலி பத்தி பேசுறோம். சோசியல் என்வைரன்மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதித்யா முகர்ஜி அப்படின்ற ஒரு பையன், 18 வயது பையன் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு எதிரா ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணி, கிளைமேட் வாரியர் அப்படின்னு அவர கூப்பிடுறாங்க. அந்த மாரி இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, அவங்களோட பேரண்ட் ஒரு சின்ன ஒரு 15 வயது கேர்ள் வந்து ஒரு வாட்டரோடைய முக்கியத்துவம் பேசுறாங்க. இந்த பையன் வந்து பண்றாங்கன்னா, ஸோ அந்த சேஞ்ச் மேக்கர்ஸ் யாருன்னா, அந்த பேரண்ட். ஓகே. எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங். எப்பவுமே டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்கல் நான் அதுவும் பர்ட்டிகுலரா வொர்க் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, எத்திக்கலா முடிவெடுக்கிறது கஷ்டமா இருக்கும். இம்ப்ளிமென்டிங் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபேர் ப்ராசஸஸ் இன் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ எத்திக்கலா, லீகலா அப்படின்னு முடிவெடுக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு இடர்பாடுகள் இருந்தது. அது பேரு எத்திக்கல் டயலமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எத்திக்கல் டயலமான்னா என்னன்னா, ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு நம்ம பாஸ் சொல்றாரு, அந்த விஷயம் எத்திக்கலா இல்ல. அத பண்ணலாமா வேண்டாம். எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. நம்மளால ஒரு பெரிய விஷயம் நிக்குது. அது வந்து ஆனா லீகலா கரெக்ட் இல்ல. எத்திக்கலா கரெக்ட் இல்ல அப்படின்னு தோணுது. சைன் பண்ணலாமா? இதெல்லாம் எத்திக்கல் டயலமா அப்படின்னு ஒரு நம்ம வொர்க் பிளேஸ்ல நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் அன் ஆஃபீஸரா நானுமே நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயலமாவ நம்ம எப்படி மீட் அவுட் பண்றது? அப்படின்னு சேஞ்ச் மேக்கர் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எத்திக்கல் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு டெக்னாலஜி நமக்கு ரொம்ப மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருக்கிறோம். ராணிப்பேட்ல ஒரு ஜேசி ப்ரோகிராம்க்கு நான் உட்காந்து எங்க வீட்டு ரூம்ல இருந்து ஒரு ப்ரோகிராம் பண்றோம். நெறைய பேர் கேட்கிறோம். இப்ப இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி. ஆனா இந்த டெக்னாலஜிய நம்ம எத்திக்கலா யூஸ் பண்றோம். அப்ப நம்ம சேஞ்ச் மேக்கரா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அட்வொகேட்டிங் ஃபார் ரெஸ்பான்சிபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி பிரிவென்ட்ஸ் ஹார்ம் அண்ட் ப்ரமோட்ஸ் ட்ரஸ்ட். ஒரு டெக்னாலஜி எப்படி நம்ம வந்து தைரியமா டிரான்ஸ்பரண்டா யூஸ் பண்றது? ஒரு ஆஸ் எ பேரண்டா நம்ம டிரான்ஸ்பரண்டா யூஸ் பண்ணும்போது தான் நம்ம பசங்க டிரான்ஸ்பரண்டா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல எப்படி டெக்னாலஜிய வந்து டிரான்ஸ்பரண்டா யூஸ் பண்றது? என்ன யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டிய எப்படி மெயின்டெயின் பண்றது? பார்த்தீங்கன்னா, யாருடைய ஃபோட்டோ எடுத்து அங்கங்கலாம் கிராப் பண்ணிலாம் அனுப்பி விடுறோம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சமூக சீரழிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருமே வி ஆர் பிளேமிங் தி யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ பிளேம் பண்ணி கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வெரி வெரி பேட் சிச்சுவேஷன். ஸோ ஆஸ் எ பேரண்டா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, எத்திக்கல் பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்கா எத்திக்கலான ஒரு சொசைட்டிய நம்மளால கொண்டு வர முடியும்.
ஒரு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம். இப்ப சேஞ்ச் மேக்கரா நம்ம பல விஷயங்கள நம்ம பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்ல விஷயம் நடக்க போகுது இல்லையா? ஸோ நம்ம என்னென்னலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சேஞ்ச் மேக்கரா அப்படின்னு நம்ம பேசிட்டோம். நான் வந்து சேஞ்ச் மேக்கரா நான் கிட்டத்தட்ட 10 வருடமாக ஒரு விஷயம் மட்டும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். அத மட்டும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயத்த நான் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் மூலமா எல்லாருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 4, 5 ஸ்லைடு மட்டும் காமிச்சிடுறேன். 2022ல ஒரு சென்சஸ் எடுக்குறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்குறாங்க. 78.2 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து பெர் இயருக்கு இந்தியால வேஸ்ட் ஆகுது. ஒரு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 55 கிலோகிராம் ஃபுட்ட வேஸ்ட் பண்றாங்க. நம்ம யுஎன்இபின்ற ஒரு அமைப்பு வந்து ஃபுட் வேஸ்டேஜ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2024ஓட சொன்ன விஷயம். இது பார்த்தீங்கன்னா இந்தியால 55 கிலோகிராம்ங்கிறது ரொம்ப கம்மி. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 79 கிலோகிராம் பெர் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஸ்பைட் திஸ் டோட்டல் ஃபுட் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பணமா எடுத்தோம்னா 92,000 கோடி ஆனுவலா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த அப்ராக்சிமேட்ல 1% ஆஃப் நேஷனல்ஸ் ஜிடிபி அப்படின்னு இதை சொல்றாங்க. ஸோ வீணாக்கும் ஃபுட்டு அப்படியே இன்னொருத்தரோட ஃபுட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம உள்ள எடுத்துக்கணும். நம்ம ஒரு ஒரு இட்லியை தூக்கி போடுறோம்னா அது யாரோட இட்லியோ நம்மளுக்கு கிடையாது. நமக்கு வேண்டாம்னா அது அடுத்த ஆளுக்கு வேணும். அப்போ இந்த மாதிரி ஃபுட் வேஸ்டேஜை நம்ம குறைக்கிறதுக்கு 6 வழிகளோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்றேன். நம்மள்ட்ட நிறைய இருக்கு அப்படின்னு தேவையான உணவு அந்த எவ்வளோ பணம் இருக்கோ எவ்வளோ விஷயங்கள் இருந்தா கூட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் வீட்டில் ஃபுட்டு தயார் பண்ணும். கொஞ்சம் கம்மி தயார் பண்ண கூட பரவாயில்ல. பட் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2வது விஷயம் எல்லாரும் ஒரு நேரத்துல உட்காந்து சாப்பிட்டா ஃபுட் வேஸ்ட் ஆகாது. ஷேர் பண்ணி சாப்பிடுறது. அதோட இன்னொரு அட்வான்டேஜ் எல்லாருடைய ஒரு அட்டாச்மெண்ட் இன்டராக்ஷன் இருக்கும். மொபைல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். 3வது விஷயம் ரெஸ்டாரண்ட்ல போய் கச்சா முச்சான்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரூ. 30 சைட் டிஷ் பாத்தீங்கன்னா ரூ. 120. முடிச்சிடறேன் சார் 2 மினிட்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம பண்ணலாம். 4வது விஷயம் பஃபேல சாப்பிடும்போது தேவையான உணவு மட்டும் எடுத்துக்கலாம். வீட்டு விசேஷங்கள்ல முன்னாம பரிமாறதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ ஃபைனலா யாருக்காவது ஃபுட்டு கொடுக்கணும்னா அதிகப்படியான நல்ல நிலையில் உள்ள உணவை மட்டும் தேவையானவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுட் வேஸ்டேஜை தவிர்க்கலாம். ஸோ ஆஸ் ஏ சேஞ்ச் மேக்கரா நம்மள்ட்ட மனதில் தோன்ற கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு வேலை செய்யும் போதும் இது லீகலா நியாயமானதா, இது யாரையா காயப்படுத்துமா, இது யாரையா சங்கடப்படுத்துமா, மற்றவர்களுக்கு இது மரியாதை அளிக்கிறதா, மற்றவர்கள் கருத்தை நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எத்திக்கல் பிஹேவியர் வந்துடும். ஸோ மேக் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆஸ் ஏ சேஞ்ச் மேக்கரா நம்ம எல்லாருமே பேரண்ட்டோ டீச்சரோ ஒரு ஸ்பீக்கரோ ட்ரெயினரோ ஒரு லீடரோ எல்லாருமே சேஞ்ச் மேக்கர்ஸ். மேக் பாசிட்டிவ் சேஞ்சஸ். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. Sir, thank you, sir, for this wonderful session. Now I request any two participants to share feedback to trainer, sir. Participant, please unmute yourself and you can share feedback to our trainer, sir. Thank you. So, Giri, sir, you can proceed. Thank you, sir. Thank you, Ramesh sir. உண்மையிலே சேஞ்ச் மேக்கருக்கு வந்து ஒரு புதிய அத்தியாயம் கொடுத்துருக்கீங்க. அது வந்து யார் வேண்டும்னாலும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், அண்ட் ட்ரைனர்ஸ் அப்படின்னும் போது எல்லாரையும் கலந்து சொல்லியிருக்கீங்க. த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி கிரேட். அது எஸ்பெஷலி ஒரு குழந்தை 15 வயசு குழந்தை அந்த பெண் பிள்ளை வந்து நிறைய இடத்துல இந்த ஹோட்டலில் 50% ஆஃப் த வாட்டர் வந்து நம்ம டம்ளர்ல வேஸ்ட் பண்றோம். சம் மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் போது இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு சர்வே இட்ஸ்
இது எனக்கு ஒரு பெரிய இன்சைட்டா இருந்தது. அதே ஃபுட்டு சொல்லும்போது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது, அதே மொபைல் பார்க்காம சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும், ஆனா இன்னைக்கு திருப்பியும் நம்ம வந்து எல்லாருக்கும் நினைவு கூர்ந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். தேங்க்யூ சார். உண்மையிலே எல்லா ஸ்லைடும் ஒரு ஒரு வேல்யூஸ் கொடுத்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Any more participants to share feedback? Please unmute yourself and request. Sir, Ramesh sir, now we hand over the floor to you, sir, for your closing remarks, sir. Thank you. Yeah, sir. Thank you very much for all the participants. ரொம்ப நல்ல ஒரு தளம். மெயினான விஷயம், நான் ராணிபேட்டில் ஆக்சுவலி ஒரு 2021 நினைக்கிறேன் நான் பண்ணியிருக்கேன். 2-3 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பண்ணியிருக்கேன். ராணிபேட்டில் ஒரு 2-3 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணவேணி அப்படின்ட்டு ஜேசி நெய்வேலியில் இருக்கும்போது. ஸோ மீண்டும் ஒரு 2025 உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நல்ல ஒரு முன்னெடுப்புன்னு தான் சொல்லலாம். உங்களுடைய முன்னெடுப்பு லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு எத்திக்ஸுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயோ ஒரு பப்ளிக் மத்தியிலேயோ குறைஞ்சிருக்கு. பட் நாட் ஒன்லி ஐ வில் நாட் பிளேம் யங்ஸ்டர்ஸ். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸை பிளேம் பண்றாங்க. தேர் ஆல் ஹேவிங், நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்றோம். நம்மளுமே பசங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்ப 2 பேருமே எம்பத்தியா பிஹேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல சமுதாயம், நீங்க நினைக்கிற ஒரு நல்ல சமுதாயம் கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Before going to Thanksgiving, announcement of tomorrow's program. Tomorrow's program is on Make Up Mind by JC Balamurugan, sir. I request everyone to log in to this ID 2025-365-815. Password is 2025 at 8:15 p.m. sharp. On behalf of JC Ranipet Power City, I thank our trainer Ramesh sir for taking us through the subject change makers. It was a very valuable and informative session. I thank JC Ranipet Power City members, president, past president, and each one of the participants for making this session a very fruitful one. Thank you one and all. JC Ranipet Power City Living Ethics online training program is hereby adjourned. Sir, thank you, sir. Thank you, Ramesh, sir. Thank you very much, sir. Thanks everyone.